அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி, தமிழுக்கு கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. பஞ்சமி திதி 2:29 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி. ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரம்னா அப்போ சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, 10:45லிருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 மணி வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது, அதாவது போடக்கூடாத கலர் பழுப்பு கலரு அல்லது டார்க் அண்ட் ஷேடோ டபுள் கலர். இன்றைக்கி சாப்பிடக்கூடியது முள்ளங்கி அல்லது மின்ட், அதாவது புதினா சேர்த்து கொள்ளலாம். இப்போது நம்ம திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுவும் பர்டிகுலராக முற்பாதம், முதல் பாதம், 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க குடும்ப பாசம் கொண்டவராக இருப்பார். ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கும். வருவாய் வளம், காசு வருவாய், பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது சம்பளம் கிம்பளம்னு வருவாய் வளம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். பரிபூர்ண கல்வி வாய்ப்புற்றவராகும். அதாவது கல்வியை கம்ப்ளீட்டாக முடித்து விடுவார். முழுமை பெற்ற கல்வியை உடையவராக இருப்பார். அதாவது அவ்வளவு இருந்தால் கூட உயர் ரக ரொம்ப காஸ்ட்லி துணியெல்லாம் போட மாட்டார். சகோதர சகோதரிகளோட அட்டாச்மெண்ட் கிடையாது. அவங்க இவர் நினச்சபடி இருக்காதனால அவங்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார். வீடு, நிலம், வாகனம் அற்றவராக இருப்பார். அவருக்கு சொந்தமாக வீடு வாகனம்லாம் இருக்காது. புத்திர புத்திரிகள்னால் புகழும் பொருள் வித்தியும் பெறுவராக இருப்பார். அதே சமயத்தில் அவரோட குழந்தைகள் நல்லபடியாக இருக்கும். அவங்க மூலம் பொருள், பணம் எல்லாமே கிடைக்கும். நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி செல்லும் முன்பு நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைக்கி மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. மனை, வீடு, நிலம் வாங்குவதற்கு, விற்பதற்கு அதன் மூலம் நல்ல பலனே உண்டாகிறது. ஸோ வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கின்றது. அன்னையின் உடல்நிலை அபிவிருத்தி அடைகிறது. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நல்ல இம்ப்ரூவாக ஆகிக்கொண்டு வருகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. இளைய சகோதரர் உதவி, நண்பர்களின் ஆதரவு, பிரயாணத்தினால் நல்ல பலன் முதலியவை நடக்கின்றது. பொருள் வரத்து, ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் நன்றாகவே இருக்கின்றது. ஆடை அணிகள் சேர்கின்றன. நண்பர்களுடன் விருந்து நிகழ்ச்சிக்கு சென்று வருகிறீர்கள். மனோதைரியம் மிகவும் அதிகரிக்கிறது. பணப்புழக்கம் கூட நன்றாகவே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே செல்கின்றது. அடுத்து மிதுன ராசி. குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கிறது. உங்களது வாழ்க்கைக்கு, உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நீங்கள் சொன்னபடி நடக்கிறார்கள். வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. பணவரத்து ஓரளவு பரவாயில்லை. அடுத்து கடகராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. பணவரவு இருந்தாலும் செலவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. கண், காது இவற்றிற்கு ஏதாவது நோய் ஏற்படலாம். வீண் சச்சரவு கூட உண்டாகக்கூடும். பெற்றோரின் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்து கொள்ளவும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அடுத்து சிம்மராசி.
மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருகிறது. சிறியோரிடம் கூட தலைகுனிவு உண்டாகக்கூடும். பணத்தட்டுப்பாடு அதிகரித்து கொண்டே செல்கிறது. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. வழக்குகளின் முடிவுகள் திருப்திகரமாக இருக்காது. அடுத்து கன்னிராசி. பணவரவு நன்றாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. நண்பர்கள் உதவி, பெரியோர் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. செய்தொழிலில் நல்ல ஆதரவும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் உண்டாகின்றது. பெரியோர்கள் மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பொருள் வரத்து, உறவினர் சேர்க்கை, நண்பர்கள் உதவி மகிழ்ச்சியாக பொழுது கழிந்து கொண்டு செல்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல பலனே கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. விரோதிகளால் பிரச்சனை ஏற்படுகின்றது. பொருள் இழப்பு, பண தட்டுப்பாடு கூட உண்டாகின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். எச்சரிக்கையுடன் நடக்காவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். பெற்றோர் உடல்நிலை முன்னேற்றம் அடைகிறது. பேச்சு கடுமையாக வந்து விழுகிறது, அதை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. இன்னைக்கு சந்திராஷ்டம தினம். உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். பொருள் நஷ்டமும் மனைவி மக்களிடம் சச்சரவும் உண்டாகலாம். இன்னைக்கு எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள், வெளியூர் பிரயாணங்கள், ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடவும். அடுத்து மகர ராசி. பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. பெரியோர் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். அதே சமயத்தில் ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே உண்டாகின்றது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். போன காரியம் சக்ஸஸாக வெற்றிகரமாக முடிவடைகிறது. வழக்குகளில் நல்ல முடிவு கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். ஆடல் பாடல் கேளிக்கை, ஆடம்பரமான உணவை புசிப்பது என பொழுது இன்பமாகவே கழிகிறது. பொருளாதாரத்துறையிலும் கூட நல்ல முன்னேற்றம். இன்றைக்கி மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளாகவே அமைகின்றன. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மீனராசி. மனம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. உயர்கல்வி பயில்வோருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் உதவியாக இருக்கின்றனர். மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகிறது. பூர்வீக சொத்தில் உள்ள சிக்கல்கள் தீருகின்றன. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.